விதை போல் துன்பம் போல் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் விநாயகா நீதான்பா எல்லாத்துக்கும் நல்ல சோத்தை கொடுத்து கட்டி காப்பாத்தணும். இந்த விநாயகர் சதுர்த்திய நான் நல்ல சிறப்பா வழிபடணும்னு நினைச்சுக்கிறேன். அது நல்ல வழியை காட்டுப்பான். அங்கம்மா வர நீ வெள்ளிக்கிழமை பாட்டை போட்டு சாமி கும்பிட்டுருக்க நல்லா. இவன் இந்த சரசு வர இந்த கத்த போறாளே தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்றீங்கன்றுவா. என்ன நடக்க போதோ தெரியல. நம்ம யார் பக்கம் பேசுறது? சாமி கும்பிடுறது நல்லா வச்சுருந்தேன். வெள்ளிக்கிழமை காலையில நம்ம மகளும் பாவா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. இப்ப என்ன நடக்க போதோ? என்னம்மா காலையிலேயே ஒரே சத்தமா இருக்கு. தூங்க கூட விட மாட்டேன்றா இந்த அங்கம்மா. ஒரே டார்ச்சர் பண்றாளேம்மா. ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில அதே சாமி கும்பிட்டுருப்பா. வேற ஒண்ணும் இல்ல. இந்த கொஞ்சம் குறைச்சி சொல்றேன் சதத்தை நான் பண்ண சொல்றேன். போ நீ போய் தூங்கு. சரிங்கம்மா சீக்கிரமா சொல்லுங்க. என் பொண்ணு எழுந்துட போறா. அங்கம்மா அங்கம்மா என்ன கூப்பிட்டீங்க? அங்கம்மா அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடு. சரசு வந்து கத்திட்டு போறா. தூக்கம் கெடுதா அவளுக்கு. அவ மக எழுந்துருவான்றா. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி விடுப்போ பட்டு. சரிங்க சார். நல்ல வேலை பாட்டை போய் ஆஃப் பண்ணி விட்டா அங்கம்மா. இல்லாட்டினா இந்நேரம் சரசு திரும்பவும் கத்தி ஓடியாந்துப்பா. நல்ல தூக்கம். இன்னும் தூக்கமாத்தே வருது. ஏண்டியே நீ செய்யறது நல்லாவா இருக்கு? ஏன் பார்த்தா நல்லா தானே சாம்பல் முடிச்சேன். இதுக்கு மேலே எப்படி முடிக்க முடிச்சா? நல்லாவா இருக்கு நினைக்கிறீங்க? ஏண்டியே வெள்ளத்துல எழுந்திரிச்சு குளிச்சு நேரம் காப்பி ஒன்று கொடுத்துருப்பியே. இன்னைக்கு நம்ம இன்னும் எந்திரிக்காம இருக்கு. இப்போ எந்திரிச்சு வர ஒரு காப்பி கூட இல்லாம டக்குன்னு உட்காந்துட்டு நீ வாட்டில். எனக்கு தூக்கம் வந்துச்சு. அப்போ தான் தூங்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஏண்டியே பொம்பளை பிள்ளை இப்படி நேரம் தூங்கி இருந்தா எப்படி குடும்பம் எப்படி வழங்கும்? ஏன் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மக வந்து சொல்லிட்டு போனாங்களே பாட்டை ஆஃப் பண்ணி விட நான் தூங்கணும் தொந்தரவா இருக்குன்னு சொல்லி. அவங்க கிட்ட அதை சொல்ல வேண்டியதானே? பொம்பளை பிள்ளை இப்படி நேரம் தூங்கினா குடும்பம் வழங்குமான்னு என்கிட்ட அப்படின்னு சொல்றீங்க. ஏன் உங்க மக பொம்பளை இல்லையா? என்னடியே வாய் ரொம்ப நீண்டுக்கு இருக்கு. ஏண்டியே அவ என்னைக்கோ ஒரு நாள் பாவம் விருந்தாள் வந்திருக்காளுங்க. அவளுக்கு வந்து சேலை செய்வாளாக்கும். நீங்க தாண்டி செய்யணும் இந்த வீட்டுல இருக்கவளுங்க. அதே என்ன பார்த்தா இந்த வீட்டுல இருக்கவங்க வெளில இருந்து வரவங்க கணக்கு இருக்கா? எங்க இருந்து வந்தாலும் பொம்பளை பிள்ளை தானே. அவங்கள மட்டும் அப்படியே தூங்குங்க பாட்டை கூட ஆஃப் பண்ணி விட சொல்றீங்க சாமி வாட்ட. எங்கன்னா நாங்கன்னா உங்களுக்கு நிலக்காரமா? என்னாடியே வாய் ரொம்ப நீண்டுக்கு இருக்கு. கட்டவாய் பிடிச்சி கிழிச்சு விட்டுருவேன். கிழிச்சு பெரியவங்க சின்னவங்க இல்லாம நீ வாட்டில பேசிக்கிற. நீங்க எங்க கடவாயை பிடிச்சி கிழிக்கிற வரைக்கும் நாங்க புளியங்க வரைச்சுக்கிறோமாக்கும். பேசாம இருங்க. நேத்தே நீங்க பேசின பற்றி சரியில்லை பத்தா சொல்லிவிட்டேன். காலையிலே கடுப்பு கலப்பாதீங்க. என்னமோ உங்க மகளும் உங்க பேத்தி வந்து அவங்களை அப்படி கவனிச்சுக்கணும்ன்றீங்க இப்படி கவனிச்சுக்கணும்ன்றீங்க. நானும் பொறுமையாத்தே இருந்தேன். நானும் பார்த்துட்டு எங்களை எல்லாத்தையும் மடந்துட்டு பேசிட்டே இருக்கீங்க. அவங்க மட்டும் என்ன வானத்துல இருந்து கூச்சா வந்தாங்க. அவங்களும் பொம்பளை பிள்ளை தானே. இந்த வீட்டுல பறந்து வளர்ந்தவங்க தானே. நாங்க மட்டும் என்னவா? ஏய் பின்னாடி சொல்ல வர நீங்க பம்பளுக்கு மேல் தெரியா நீங்க? என்ன பார்த்தா எதுக்கு மதினியா வந்துருக்கு நீங்க காலையிலேயும்? அவங்க சொல்றது கரெக்ட் தானே. நீ சும்மா அந்த பேத்தி நான் மட்டும் ஒரு மாதிரியா பாக்குற, எங்களை நான் ஒரு மாதிரியா பாக்குறேன். எல்லாமே பேத்திய தானே. ஏய் என்னடி நீ அவளோட சேர்ந்து கொஞ்சம் பேசி தர்ற? என்ன அவங்கள ஒரு மாதிரியா பார்த்தாங்க அவளோ ஒரு மாதிரியா பார்த்தாங்க? அந்த பிள்ளை எனக்கோ ஒரு நாள் வர்றா. இங்கே கூட இருக்கீங்க. அதுக்காண்டி உங்களை பிடிச்சி நான் பொழுது நீங்க கொஞ்சிக்க வர முடியும். ஏண்டி அவள் இங்கே இருந்தாலும் அப்படித்தான் பேசுவேன் நான். எனக்கோ ஒரு வரவில்லை ஏட்ட போய் நான் மூஞ்ச காமிச்சுக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை. அந்த பேத்தி இங்கேயே இருந்தாலும் நீங்க அப்படித்தான் பார்ப்பீங்க. அந்த பேத்தியை மட்டும் மயம் பிள்ளை பேத்தினா ஒன்று மகவள்ள பேத்தினா ஒன்று. உங்களுக்கு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறீங்க நீங்க. ஏய் என்னடியே நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள நீ தேவையில்லாம கும்மி அடிக்க பார்த்துக்கிறியா நீ? நேற்று நேரம் வந்துக்கிட்டு நேற்று நேரம் வந்தேன் இன்னைக்கு நேரம் வந்தேன் தெரியாது. நானும் இந்த வீட்டு மருமக தான். எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நானும் பேசுவேன். அதுக்காண்டி எங்களை மட்டம் தட்டி பேசுவீங்க. எங்களை ஒரு கிள்ளிக்கிற மாதிரி பேசிட்டு தருவீங்க. நான் பேசாம இருக்க முடியாது. அத்தை இருப்பாங்க, என்னால இருக்க முடியாது. அப்படியா? எல்லாம் பேசி வச்சுட்டு ஒன்னா பேசி தர்றீங்களா? யாரு அந்த குந்தா நீ சொல்லி கொடுத்து பேசுவாங்க அப்படிலாம்? எங்க பாருங்க தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசி தெரிஞ்சுங்க பாத்துக்கோங்க. அவங்க வாவா செவனையும் வேலையை பார்த்துருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்கள பேசுறீங்க நீங்க? ஆமாடி அப்படி தாண்டி பேசுவேன். என் மகளும் பேத்தி வந்தது பொறுக்க மாட்டாப்புல உங்களை இழுத்து விட்டுட்டு பேச விட்டு அங்கே ஒன்று தெரியாம உள்ள உட்காந்து கலக்கவ சொன்ன பாருமே. இவங்க ஒரு கண்ணில் வண்ணியும் ஒரு வேலை சுண்ணாம்பதே வைப்பாங்க. நம்ம வாட்டில் பேசிக்கிருக்கோம். இப்போ தேவையில்லாம அத்தை எழுத்து பேசுறாங்க பத்தியா? இப்படிதான் இவங்க கற்பனை வண்ணியே பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே. வார்த்திமிட்டி உங்க மச்சான் வார்த்திமிட்டி இன்னைக்கு அவன் வரவும் இன்னைக்கு என்ன ரெண்டுல ஒன்று கேட்டு போடுறேன். ஒரு வீட்டுக்கு மூத்தவ கிளவி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம சின்ன பிள்ளை பேசுற மாதிரி பேசி தர்றேன். சரி சரியா? மதினியே நீங்க எந்திரிச்சு வாங்க. இது தேவையில்லாம எல்லாம் பேசிக்கே இருக்கும். சும்மா இது கூட பேசிக்கணும். பேச்சு வளர்ந்துக்கே இருக்கு. நம்ம வேலையை பார்ப்போம். என்னடி பரமே எந்திரிச்சியா? என்னம்மா புஷ்பா நீ எப்ப எந்திரிச்ச? ஏண்டி நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சு வரையாக்க? மேமினிக்கு என் கொண்டையை பாரு மேட்டுப்பட்டி என் பூவை பாருன்னு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு பேசி வர நீ. என்னத்த என்னாச்சு? நல்லா தானே பேசிக்கிறீங்க. திடீர்னு மட்டும் கோவமா இருக்கீங்க என்ன? ஏமா இந்த அப்பத்தை தேவையில்லாம மதினி சத்தம் போட்டாங்க. அதனால மதினி பாவம் கோச்சுக்கிட்டாங்கம்மா. என்ன புஷ்பா என்னம்மா காலையில மூஞ்சி தூக்கி வச்சுக்கிருக்க? என்னாச்சு? ஆட்டாடாடா என்ன நடிப்பு நடிக்கிறவாரு. ஒன்றும் தெரியாத வாப்பா. எப்படி இப்படிலாம் நடிச்சுட்டு தர்ற? கதை வசனம் இயக்கமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்க வந்து ஒன்றும் தெரியாதமா நல்ல மாதிரி நடிச்சு தெரியாக்க நீ. எத்த லூஸ் மாதிரி பேசாதீங்க. நான் பாட்டில் பேசாம செவனேன்னு பேசிக்கிருக்கேன். சம்மந்தம்லாம் பேசிக்கிருக்கீங்க. மண்டை நட்டுக்கிட்டு கலந்து வச்சா உங்களுக்கு. அப்பனா நசுங்களே தெரியாதா? இந்த குட்டச்சி இவ்வளோத்தையும் பேசிக்கிருக்காளா? நம்ம வேற இவ சொல்லி கொடுத்தா நினைச்சு இவகிட்டையும் பவச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் பவச்சுக்கிட்டு அந்த வீட்டில் கஞ்சி அடிக்காது. ஏய் என்னடி எங்கம்மா என்ன நடந்துச்சுன்னா நீ வாட்டு லூஸ் லூசுன்னு எல்லாம் பேசி தர்றத? ஒரு மாமியாண்டு ஒரு மரியாதை வேணாமா?
அவ காலில் இருந்துச்சு என்ன அடி ஒரு காப்பி கொண்டு வாடி பொம்பளை பிள்ளை இப்படி தூங்கி சொல்லி உட்காருன்னு கேட்டா ஓ மகளும் பொம்பளை தானே அவங்க செய்ய மாட்டாங்களா நான் எதுக்கு செய்யணும் அவ தாண்டி முன்னாலமா பேசினா அப்புறம் கோவம் வராதா புஷ்பா என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா நீ எத்த நான் பாட்டில் தூங்கி இருந்துச்சு வந்து உட்காந்தேன் இவங்க என்ன இப்படி வந்து உட்கார நல்லா இருக்குன்னு கேட்டாக நான் ஆமா எனக்கு டயர்டா இருந்துச்சு தூங்குனேன் தூங்கிட்டு வந்து உட்காந்தேன் அப்படின்னு ஒரு காப்பியை கூட கொண்டு கொடுக்காம எப்பயும் கொடுப்பேன் நீ வாட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பொம்பளை பிள்ளை இப்படி இருந்தா குடும்பம் எப்படி வழங்கும்னாங்க நான் அதையும் சொன்னேன் உங்க மகளும் பொம்பளை பிள்ளை தானே அவங்க மட்டும் நீங்க பூஜை பண்ணிக்கும் போது பாட்டு ஆஃப் பண்ண சொன்னாங்களே அவங்க மட்டும் ஆஃப் பண்ணி விட சொல்லி தூங்குறாங்க அப்ப அவங்க பொம்பளை பிள்ளை இல்லையா நான் மட்டும் அப்படி செய்யணுமா என்னால அப்படி செய்ய முடியாதுங்க ஏமா விடுங்கம்மா நல்ல நாள் பொழுதும் சும்மா தேவையில்லாம காலையில இருந்துச்சு ஆளாளுக்கு இந்த கூட்டிட்டு தர்றீங்க நீங்க தேவையில்லாம நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் போங்கம்மா பேசிட்டு போய் வேலையை பாருங்க போங்க அவங்க வேலையை பாருங்க இந்த வீட்டு வேலையை பூரா நானே பாத்துக்கிறேன் வழக்கம் போல நீங்க அவங்க வேலையை மட்டும் போய் பாருங்க போங்க ஏய் எனக்கு நீ மட்டும் பாக்குற ஏன் அவளுக்குலாம் அந்த வீட்டு மருமக தானே அவளும் அவ செய்ய மாட்டாளா நீயே மாடா உழைக்கணுமா அந்த வீட்டுக்கு எத்த உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்க மகளுக்கு பேத்திக்கு எல்லாத்துக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அந்த பிள்ளைய நம்ம சொல்லக்கூடாது அந்த பிள்ளை வந்து இன்னொரு வீட்டுல இருந்து வந்திருக்க பிள்ளை அந்த பிள்ளை அந்த எதை பரம்புக்குனா பார்க்கும் உட்காந்து உங்க மக பேத்திக்கலாம் அந்த பிள்ளை பணிவிடலாம் செஞ்சுருக்காது நம்ம சொல்றது தப்பு அது வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையுமே வந்து அதனால நீங்க தேவையில்லாம அந்த பிள்ளை அந்த வேலை இருந்தவனு சொல்லாதீங்க என்னம்மா புஷ்பா அவ இனிமேல் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா போம்மா நீ எந்திரிச்சு போமா உள்ள போமா போய் குளிச்சுட்டு வேலையை பாரு போ எத்த என்னை தப்பா எடுத்துக்கிறாதீங்க உங்க சம்பந்தமா ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்க உங்களை செய்யறேன் மாமாவை செய்யறேன் அப்பத்தாவுக்கும் செய்யறேன் இல்லைன்னு சொல்லல பரமுக்கு செய்யறேன் நம்ம வீட்டு ஆளுத்தையும் செய்வேன் நானு அதுக்கான வீட்டுக்கு வரவங்க போறவங்க என்னால செஞ்சுக்க முடியாதுங்க என்னை பத்தி யார் எதுவும் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஏய் பரம மதினியை கூட்டு போடி மதினியே வாங்க உள்ள போலாம் வாங்க கிளவி உனக்கு சந்தோஷமா அவங்க பாட்டில் ஜாலியா இருந்தாங்க அவங்கள தேவையில்லாம ஓரம் இழுத்து விட்டு பாவத்தை சங்கடப்படுத்தி விட்ட எத்த அந்த பிள்ளை ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசி பிடிச்சிட்ட அதை தேவையில்லாம உங்க மயங்கிட்ட சொல்லி தெரியாதீங்க அவருவா மனசு கஷ்டப்படுவாரு ஆமாடி நான் தான் சொல்லி சண்டை எடுத்து விடுத்துறேன் அவ சின்ன பிள்ளையாக்காவ அவ எம்பிட்டு விவரமா பேசிக்கிருக்கா உனக்கு கூட அப்படி விவரம் இல்லை நீ வேற பார்த்து கோளார நடந்துக்க நாளைக்கு ஒன்னே இப்படித்தான் பேசுவா எனக்கு நம்ம ஒன்றும் பிடிக்கல சரிங்க நான் போய் அடுப்பு வேலையை பாக்குறேன் அந்த கள்ள குறைத்தி எப்படி நடிச்சுட்டு போறா அவரு நம்மகிட்ட நல்ல ஒண்ணும் தெரியாது உள்ள மாதிரி பம்மி என்ன பத்தான்னு பேசி தெரிஞ்சவ இன்னைக்கு எப்படி சீரிக்கிருக்கா வாட்டில் மூஞ்சி காமிச்சுக்கிட்டு இவனால தேவையில்லாம அங்கம்மா வர பாய்ச்சிக்க தெரிஞ்சான் அங்கம்மா பாய்ச்சிக்கிட்டு நம்ம நிலம என்ன பெரிய கட்ட கழுதே இருந்திருக்கும் போல இந்த குட்ட கழுத நம்ம பரம நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா அவளை பார்க்கணும் போலயே இருக்கு கண்குள்ளேயே இருக்கா கழுத நல்லா வளர்ந்து நிக்கிற கழுது மாதிரி அதுல பார்க்கும் போலயே இருக்கு ஏதாவது சாக்கு சொல்லி அத்தை வீட்டுக்கு போகணுமே என்னடா பேராண்டி என்ன யோசிச்சிருக்க வாங்க பத்தா ஒண்ணு இல்ல உன் பேத்தி ஆகுமாவே இருக்கு அவளை பார்க்கணும் போலயே இருக்கு அதான் ஏதாவது காரணம் சொல்லி அத்தை வீட்டுக்கு போலாமான்னு யோசிச்சிருக்கேன் அப்படித்தான்டா பேராண்டி நீ ஒன்னும் கவலைப்படாத அப்பத்தான் நான் இருக்கேன்ல உனக்கு நான் பிளான் போட்டு தரேன்டா அவசரப்படாம யோசிச்சு நல்ல பிளானா சொல்றேன் அதை சாக்கு வச்சு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என் பேத்திய அதுக்கு முன்னாடி அவளை நினைச்சு கனவு கண்டுக்குரு அப்பத்தான் அவனுக்கு நல்ல ஐடியாவை யோசிச்சுட்டு வரேன் போய் என்ன அப்படியா சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்பா உடைய மாதிரி ஒரு அப்பத்தா இருந்தா எல்லா பசங்களுக்கும் எவ்வளவு வசதியா இருக்கும்ல நீ ஆள்தான் ஓல்டு ஆனா ரொம்ப கோல்டு சீக்கிரம் யோசிச்சுட்டு வாங்க அதுக்குள்ள நான் பரம கிட்ட ஒரு டூயட் போயிட்டு வரேன் கனவுலையும் என்ஜாய் பண்றா என் பேராண்டி செல்லக்குட்டி பரம கூட என்ன பாட்டுக்கு டூயட்டுக்கு போலாம் நல்ல பாட்டாவா அன்பேரவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வடமருவோம் கடமேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி போகுவோம் நம் காதலை கவி பாடுவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம் ஒற்றை காலிலே புகழ் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடா பூமாலையே புஜூடவா ஏண்டி அங்கம்மா கைதுக்கு வர சொல்லுச்சு தெரியலடி என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும் எல்லாரும் வாங்கடினுச்சு உங்களுக்குள்ளேயே பேசியிருக்காம சத்தம் போடுங்க வார்த்தேன் அங்கம்மாக்கா வாங்கடி வந்துட்டீங்களா ஏண்டி உள்ள வாங்க ஏக்கா இந்த பக்கம் காத்தோட்டமா இருக்கு வாக்கா பரமே புஷ்பா எங்க இருக்கீங்கம்மா வாங்குங்க இந்த வரேன்டா என்னக்கா என்ன விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னேன் இல்லடியே நம்ம குழுவுல எல்லாம் வந்து சேரட்டும் மொத்தமா சொல்லுவோம் நீ கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா அப்படி என்னத்த சொல்ல போற என்னங்கம்மா கூப்பிட்டீங்க அது நீ எங்கடியே இந்த வராங்க என்னத்த வாமா புஷ்பா இங்க வருங்கடியே திங்கக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது என்ன அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தெரு உள்ள சேர்ந்து மொத்தமா காசை கலெக்ஷன் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் சாமி கும்பிட போறோம் மொத்தமா ஒரே பெரிய விநாயகரை வாங்கிட்டு சாமி கும்பிட போறோம் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு மொத்தமா கலெக்ஷன் பண்றோம் பண்ணி சாமி ஆர்டர் பண்றோம் எல்லா வேலையும் எல்லாரும் இழுத்து போட்டு செய்யறோம் பயங்கர கிராண்டா சாமியை கும்பிடுறோம் என்ன சொல்றீங்க
இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? தலைவி நீங்க சொன்னா சரித்தேன், சந்தோஷமான விஷயம் தானே. நல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமியை கும்பிட்டுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கலாம்ல. சூப்பரா. ராணி அவ முடிவை சொல்லிட்டா. ராணி நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? சங்க எடுக்கிற முடிவு தான் என் முடிவு. நான் மட்டும் தனியா முடிவு எடுக்க போறேன். எனக்கும் சந்தோஷம். நீடி வள்ளி என்னக்கா நீயே உன் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? நல்ல விஷயத்தான் சொல்ற. எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா சோறாக்கி சாப்பிட்டோமா, ஆடினோமா, பாடினோமா, சாமியை கும்பிட்டோமா, நல்ல ஜாலியா இருந்தோமான்றது எவ்வளவு பெரிய விஷயம். இது ஒரு நல்ல வாய்ப்புக்கா நமக்கு. இதை நம்ம எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும்க்கா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? பரம புஷ்பா சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். அக்கா சொன்ன மாதிரி ஒரே கொண்டாட்டமா இருக்கும்ல நம்ம தெருவேவும் விநாயகரை வச்சு. மம்மி எனக்கெல்லாம் டபுள் ஓகே. ஆனால் ஒரு சட்ட சிக்கல் இருக்கே மம்மி. பெரிய செலை வச்சு கும்பிடணும்னா போலீஸ் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்கே. அதெல்லாம் யோசிக்காம இருப்பேன். அதெல்லாம் எல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன்டி. எப்படி பர்மிஷன் வாங்கணும், என்ன வாங்கணும்ட்டு இவர்கிட்ட கேட்டுக்குருவோம். ரவி சார்கிட்ட, நம்ம மேகா லவர்கிட்ட. அவருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும்லடியே. அதெல்லாம் கேட்டு நம்ம முறைப்படி எல்லாம் வாங்கிக்கிடுவோம். பர்மிஷன்லாம் வாங்கி கும்பிடுவோம். அது என்ன இருக்கு? ஆஹா, அம்மா எல்லாம் பக்கா பிளானோட தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஓல அடிச்சு தூள் கிளப்புறீங்க மை. ஆமாக்கா, வர வர நீ ஒரு தலைவின்றது நிரூபிச்சுக்கே இருக்க டெய்லி. ஏய் நீங்க வேற என்ன வச்சு ஓட்டாதீங்கடி. நல்லா எல்லாம் சொந்த வந்தமா ஒன்னா அந்த மாதிரி விசேஷங்களை கும்பிடுறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். வருஷத்துல ஒரு தடவை வருது. இதெல்லாம் அந்த மாதிரி பண்டிகையில விட்டுறக்கூடாது. எல்லாரும் சொந்த வந்தமா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கிட்டு ஒன்னா சோறாக்கா சாப்பிட, ஒன்னா தூங்கும் எந்திரிக்கும், கலகலன்னு இருக்கணும். அதாண்டி வாழ்க்கையில சந்தோஷம். இங்க பாருங்கடி, உங்களால எம்பிட்டு முடியுதோ அம்பிட்டு போடுங்க காசை. யாரு முடிச்சா போடணும்னா அவசியம் இல்லை. சாமிக்கு அவங்க விருப்பப்பட்டதை கொடுக்கலாம். என்ன ராணி, உன்னால முடிஞ்சா குறி, இல்லாட்டினா பரவாயில்ல. நீ வா, உன்னை சீட்டு காசுன்னு சொல்லிக்கிருந்த. ஆமாடி மறந்துட்டேன் முக்கியமான விஷயத்த. என்னத்த மறந்துட்ட? ஏய் என்னடி, நேற்று ராத்திரி எல்லாத்துக்குமே காசு போட்டு விட்டாங்களாம்ல. அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். சொல்லவே இல்லை. எவ்வளவு வாய திறக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாக்கா, நைட் போட்டு விட்டாங்களா? மகேஷ் போன் போட்டு சொன்னாரு, மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லி. எங்களுக்கு எல்லாருக்கும் போட்டாங்க, வள்ளிக்கு போட்டாங்க, எல்லாத்துக்குமே போட்டாங்க. ஏன்டி 6 மணி பாட்டிக்கெல்லாம் போட்டாங்களாடி? அதை வர சொல்லலான்னு பார்த்தேன். பாவம் அது பொழுதுனைக்கு அங்கிட்டு நடக்க முடியாம கிடக்கும். சரி நம்மளே கூட போய் சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை வர சொல்ல பாவத்தை. போட்டாங்கக்கா, 6 மணி பாட்டிக்கெல்லாம் போட்டாங்க காசு. சொல்லுச்சு எனக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம பண்ண நாளைக்கு போவோம் 6 மணி பாட்டி வீட்டுக்கு போய் சொல்லுவோம் அது மாதிரி சாமி கும்பிடுறோம்ட்டு. ஆமாடியே, நாளைக்கு போய் அதை பார்த்துட்டு சொல்லிட்டு வருவோம். அந்த மேகா பிள்ளைட்டையும் சொல்லணும். அவ வாங்க இப்போ ஒரே லவ் முடல சுத்திடுறா அவளைய. ரவி வந்ததுல இருந்து கையிலே பிடிக்க முடியல அவளை. சரி அவங்களுக்கு தனியா சொல்லிக்கிறோம் போய் கூட பாவத்தை. என்ன இங்க ஒரே சத்தம், ஒரே சண்டைக்கடை மாதிரி வந்துட்டாளா? கழுதுக்கு மூக்கு வரத்த மாதிரி தான். நம்ம எங்க இருக்குமோ அங்க கரெக்டா வந்துருவான் மொட்டைச்சி. ஏக்கா இது யாருக்கு அந்த மொட்டை பொம்பளை? ஏய் இவங்க தாண்டியே ஆத்துனா சரசுன்னு சொல்லுவேல்ல, அவங்கதான். அங்கம்மா என்ன சத்தம்? ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க? வீட்டுல கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லம்மா உங்ககிட்ட. ஏதோ இந்த மார்க்கெட்ல எல்லாம் கத்துவாங்களே அது மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. மதினியே நாங்க கத்தல, கோயில் சாமி கும்பிடுறதுக்கு பேசிக்கிருக்கோம். இங்க பாருங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. உங்க ப்ரோக்ராம் பத்தில நான் கேட்க வரல. எனக்கும் என் பொண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் பிடிக்காது, புரியுதா? இதெல்லாம் யார் உன் ஃப்ரெண்ட்ஸா? இன்னும் இப்படி கேவலமா இருக்காங்க எல்லாரும். உன்ன மாதிரியே தான் இருப்பாளுங்க போலயே. மதினியே வீட்டுக்கு வந்தவங்கள அப்படிலாம் பேசாதீங்க மதினியே. எங்ககிட்ட பேசுற மாதிரி அவகிட்டையும் பேசுறீங்க. வரவங்க முன்னாடி மூஞ்சி அடிச்ச மாதிரியே. சங்கடப்பட மாட்டாங்களா? யாரு இவளுங்களா? இவளுங்க சங்கடப்பட்டா எனக்கு என்ன, சங்கடப்படலன்னு எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாங்க நல்ல பிரைவேசியா இருக்கணும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? இந்த மூட்டை முடிச்சுல எடுத்துட்டு போய் வெளியில போய் வச்சு பேசுப்போ. இந்தாமா மொட்டை பொம்பளை, என்ன மூட்டை முடிச்சுங்கிற? எங்களை பார்த்தவங்க அப்படியா தெரியுது? மூட்டை முடிச்ச மாதிரி தெரியுதா? உன் மண்டை மூட்டை முடிச்ச மாதிரி இருக்குது. ஆளை பாரு, மண்டையை பாரு, நல்லா முட்டை கண்ணமா முடிச்சுக்கிட்டு எங்களை பார்த்து மூட்டை முடிச்சுன்னு பேசி தர்ற. அம்பிடுத்தையும் பார்த்துக்க மண்டையை உடச்சு விட்டுருவான். அப்படி எப்படி கடை என்னடி இவ்வளவு டீசென்ட் இல்லாம பேசுற நீ? ஷோ இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் அம்மா வீட்டுக்குள்ள விட்டு நாஸ்தி பண்ணிட்டு கிடக்குற? இங்க வருங்க மதினே, என்ன பேசுனீங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க. அதை விட்டு என்னை தேடி வந்திருக்கவங்க எல்லாம் தேவையில்லாம நீங்க அசிங்கப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. என்னங்கம்மா வாயெல்லாம் ரொம்ப நீளுது. மதினின்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். இப்ப என்ன இத்தனை வட்ட என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ? என்ன அவனுக்கு அவ்வளவு தைரியம் அடிச்சா? மதினி ரொம்ப பேசுறாங்க. ஏதா அத்தனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தோம்னா ஓவரா பேசிக்கிருக்கு. அட்டி வாங்க போகுது நம்ம கிட்ட. விடுப்பா, நம்ம பாத்துக்கலாம். அத்தை பேசிக்கிட்டு ஏதா இருந்தாலும் ரொம்ப முடியலன்னு நம்ம காலத்துல இறங்கிச்சிருவான். என்ன ஓவரா பேசிக்கிருக்க? எங்க அங்கம்மா உட்காந்து நாங்க பேசாம பொறுத்து போய்க்கிருக்கோம். இப்படி தூரம் பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்ததே பெருசு. நேரம் மண்டையை உடச்சு விட்டுருப்போம் பாத்துக்க. உனலாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மண்டே உடைப்பேன் கொண்டே உடைப்பேன்னு சொல்லிட்டு நீங்களா பொம்பளைங்களா ரவுடிங்களா? என்னம்மா நானும் சும்மா எதுவும் பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்கம்மாக்கா மூஞ்சி கண்டி பாத்துக்கிருக்கோம். இல்லன்னு வச்சுக்கேன் அப்படியே மூக்கு மேலே ஒரு குத்து விட்டோம்னா அவ்வளவுதான், ரத்தம் வந்துடும். சில்லிமு குடஞ்சு. பேசாம இருங்கடி. அவங்க அப்படித்தான் நம்ம நானும் பேசுவாங்க. பேச தெரியாம நீங்களும் பேசாதீங்க. பேசாம அமைதியா இருங்கடி. அங்கம்மா உன்னை நான் வச்சுக்கிறேன். அப்புறமேலு இவளுக்கெல்லாம் வச்சு நான் அசிங்கப்படுத்துறியா? வேணேவும் உனக்கு இருக்குடி. ஏக்கா எங்க பாக்கா ஏக்கா அவ கிடக்க காமெடி பீஸு. அவளுக்கு போய் நீ வருத்தப்பட்டு கிடக்க. எல்லாரும் சேர்ந்து வஞ்சனி ஓட்டு அவர் பயந்துக்கிட்டு அவளாம் ஒரு ஆளாக்கா. அவன் முன்னாடியே நீ பேசுக்கா. சப்ஸ்கிரைப் கேட்டு விடுக்கா. ஆமாடி நீ சொல்றது கரெக்ட் தான். சந்தோஷமான நேரத்துல எனக்கு நம்ம கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.